எத்தகைய போர்க்குணம் வாய்ந்தவர் என்பதை தேர்தலை விட நாடு முக்கியம், மக்கள் முக்கியம், நாளைய எதிர்காலம் முக்கியம் என்பதை தொலைநோக்கு பார்வை பொறுப்புணர்வோடு அறிந்து கொள்கிற, உணர்ந்து கொள்ள முன்னுணரக்கூடிய தலைமை பண்புள்ளவர் என்பதை 2 நாட்களுக்கு முன்பு அவர் விட்ட அறிக்கை, அவர் பேசிய பேச்சு, மோடிக்கு விடுத்த எச்சரிக்கை உங்களுக்கு தெரியும். நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை குறித்த மசோதாவை கொண்டு வருவதற்கு அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா, பெண்கள் இடஒதுக்கீட்டை யாரும் எதிர்க்கவில்லை. அது 2023 சட்டமாகிவிட்டது. 2031 சென்சஸுக்கு பிறகுதான், மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறு வரையறையை செய்ய போகிறோம். அதன் பின்னர் தான் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்ன மோடி, அமித்ஷா, பிஜேபி, RSS அவசரமாக தமிழ்நாட்டில், கேரளாவில், மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற, பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் திருட்டுத்தனமான ஒரு சதி முயற்சி. எல்லா எலெக்ஷன் வேலையில மூழ்கி போயிடுவாங்க. தமிழ்நாட்டில் இருந்து பாதிக்கு மேல வரமாட்டாங்க, மேற்கு வங்கத்தில் இருந்து வரமாட்டாங்க, நமக்கு 2/3 மெஜாரிட்டி கிடைச்சதுன்னு நினைத்தாங்க. ஆனால் உடனே நெருப்பை பற்ற வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய கூட்டணியின் தலைவர் சொன்னார், நமக்கு தேர்தலை விட அதுதான் முக்கியம், தேர்தலை விட அதுதான் முக்கியம். இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு எலெக்ஷன் முக்கியம் இல்லை, வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு போங்க. 16ஆம் தேதி பிரச்சாரமா வேண்டாம், கிளம்புங்க டெல்லிக்கு. இங்க நான் வர வேண்டிய டெல்லிக்கு போனேன். அவர்களுக்கு ஆதரவா 298 பேர் தான் ஓட்டு போட்டாங்க. அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முன்முயற்சிக்கு ஆதரவா 230 பேர் ஓட்டு. மிகப்பெரிய தோல்வி. மோடி, அமித்ஷா கும்பல் மண்ணை கவியது. நாடாளுமன்ற தொகுதி வரையறை இப்ப 39 தொகுதி இருக்கு. அது அப்படியே 50% நாங்க கூட்டுறோம், உங்களுக்கு 59 வந்துடும். அப்படி கூட்டக்கூடாது, அது உங்களுடைய வேலை இல்லை. எங்க கருத்தை கேளுங்க, அதுதான் முதலமைச்சர் சொல்றாங்க. தென் மாநில முதலமைச்சர்களின் கருத்தை கேளுங்க, தென் மாநில அரசியல் கட்சி தலைவர்களின் கருத்தை கேளுங்க, டீலிமிட்டேஷன் கமிட்டி போடுங்க. அதன் பிறகு நாங்க சொல்றோம். ஒரு காலத்துல ஃபேமிலி பிளான் வந்துச்சு, குடும்ப கட்டுப்பாடு திட்டம். அதை வட இந்தியாவில் எவனும் கடைபிடிக்கல, நாங்க ரொம்ப சின்சியரா கடைபிடிச்சோம். இன்னைக்கு மக்கள் தொகை அங்க பெருகி போச்சு, பல மடங்கு. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேசம், ஒடிசா இதெல்லாம் பெருகி போச்சு. நமது இங்க நாமே இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி, நாம் ஒருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி, நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை இப்படி நாம் முழக்கம் எழுதி இப்ப வீடு ஒதுக்கின்ற வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு அவ்வளவு தீவிரமாக நடைமுறைப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா. அதனால மக்கள் தொகை ப்ரொபோர்ஷனேட்டா வரல, விகிதாச்சார அடிப்படையில் இங்க கூடுதலா இல்லை. அதனாலதான் இப்ப வட இந்தியாக்காரன் கூட இங்க வேலைக்கு வரான். வேலைக்கு ஆள் பஞ்சமாக இருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை கூடிருச்சு. அந்த மக்கள் தொகை அடிப்படையில் நீ தொகுதிகளை வரையறை செய்தால் அங்கே அதிகமான தொகுதி வந்துடும். அதுக்கப்புறம் தென்னிந்தியாவுடைய MP ஜெயிச்சாலும் ஒன்று, ஜெயிக்கிறனாலும் ஒண்ணு, வட இந்தியாவிலேயே ஜெயிச்சு திரும்ப அவனே நாட்டின் பிரதமராக இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சதி திட்டத்தை தீட்டி ஒரு தொகுதி வரையறைக்கான மசோதாவை கொண்டு வந்தவுடனே விழிப்புணர்வு பெற்று உடனடியாக எதிர்வினையாற்றிய தலைமை பண்புள்ள தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனால் நாங்கள் போனோம். எல்லா மாநிலமும் அலர்ட்டாயிட்டாங்க. தென்னிந்திய மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் விழிப்பாயிட்டாங்க. எல்லாம் கட்டுக்கோப்பாக இருந்து காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இஸ்லாமிய கட்சிகள், முலாயம் சிங் யாதவுடைய கட்சி SP எல்லாம் கட்டுக்கோப்பா இருந்து 230 பேர் மிகப்பெரிய சம்மட்டி அடி
பாஜக இது போல ஒரு தோல்வியை சந்தித்திருக்கவே முடியாது. கொளத்தூர் தொகுதிக்கு கிடைத்திருக்கிற வேட்பாளர் தொலைநோக்கு பார்வையில் ஒரு தலைவர் மறந்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டை பாதுகாக்கிற ஒரு தலைவர், தென்னிந்திய மாநிலங்களை பாதுகாக்கக்கூடிய தலைவர், எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய தலைவர், அந்த கனவுகளோடு நம்மை வழிநடத்தக்கூடிய தலைவர், 9 ஆண்டுகளாக ஒரு கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற தலைவர், இந்திய அரசியலில் எந்த ஊரிலும் எந்த மாநிலத்திலும் தேர்தலுக்கு கூடுகிற கூட்டணி உடனே கலைந்துவிடும். அடுத்த தேர்தலில் தான் கூட்டணி உருவாகும். ஆனால் 2016 காவிரி நீர் பயணம் மேற்கொண்ட அன்றைக்கு முதலமைச்சர் இல்லை, அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு கைகோர்த்த திருமாவளவன் இன்றைக்கும் கைகோர்த்திருக்கிறார். அன்றைக்கு கைகோர்த்த மதிமுக, அன்றைக்கு கைகோர்த்த இடது கம்யூனிஸ்டுகள், அன்றைக்கு கைகோர்த்த காங்கிரஸ் இன்றைக்கும் இந்த கூட்டணியை தொடர்பு என்று சொன்னால் அதற்கு நாம் அனைவரும் பேசுகிற அரசியல் ஒரு காரணம், அண்ணன் தளபதி அவர்களின் அணுகுமுறை ஒரு காரணம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆளுமை இந்திய மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய வகையிலே விடியல் பயணம், மகளிருக்கு உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை 1000 இப்போது 2000 வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், மாணவர்களுக்கு 35 லட்சம் பேருக்கு லேப்டாப், இதெல்லாம் எந்த மாநிலத்துக்கு உண்டு? எந்த மாநிலத்திலும் கிடையாது. இதை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய, சாதித்து காட்டிய முதலமைச்சர் யார்? யாரும் இல்லை. இப்போது வெற்றி பெற்றால் குடும்ப பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய்க்கு ரூபாய் விரும்பிய கடையில் விரும்பிய பொருளை விரும்பிய பிராண்டில் வாங்கிக் கொள்ளலாம். இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஓட்டுக்காக கிடையாது. விமன் எம்பவர்மெண்ட், பெண்களை அதிகார வலிமைப்படுத்துவது, பெண்களுக்கான இண்டிபெண்டன்சி, தனித்து நிற்கிற தன்னாளுமையை வளர்ப்பது. அப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வையுள்ள தலைவரை மீண்டும் ஆட்சி அமர்த்துவோமா? அவருடைய சாதனைகளை தொடர ஆட்சி அமர்த்துவோமா? அவருடைய தொலைநோக்கு திட்டங்கள் வெற்றி பெறுவதை ஆட்சி அமர்த்துவோமா? திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வாக்களிப்போமா? அண்ணன் அவர்களை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு எழுச்சி இருந்த வரவேற்பு உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், நமது சின்னம். இன்னும் 5 இடத்து போனதுனால அண்ணன் முடியும் சொல்லிட்டேன். நன்றி. அந்த மாலை அண்ணன் கொடுப்பா, அந்த மாலை இருப்பேன் எடுத்துட்டா வழி நான் சைட்ல வந்து கொஞ்சம் வழி கொஞ்சம் பாருங்க, ரிவர்ஸ் பாருங்க. சூரியன் உதிக்கும் திசை இது, உழைப்பின் நாயகனாளும் இசை. கொளத்தூர் மண்ணின் பெருமையே, நம் தளபதி நடத்தும் அருமையே. சொன்னதை செய்தோம், சொல்லாததும் செய்தோம். கொளத்தூர் தொகுதி கோட்டை என்று மீண்டும் வரலாறு படைக்க வாரி பிறந்து.
மின்சாரம்